ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ விஜய் அவர்களோட அம்மா ஷோபா மேம் அவர்கள் ஒரு ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அதுதான் நேற்று நைட்லேருந்து செம்ம வைரலாக போயிட்டு இருக்கு. அதில் ஷோபா மேம் அவர்கள் விஜய் அவர்களை பற்றி நிறைய விஷயங்கள் செம்ம சுவாரஸ்யமாக ஷேர் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு முக்கியமான விஷயம் தான் இப்போ ஒரு விமர்சனமாகவே மாறி இருக்கு. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விஜய் அவர்கள் எப்பவும் தனிமையை மட்டும்தான் விரும்புவார். அவர் ஒரு ரூமில் விட்டிங்கன்னா அவர் தனிமையாகவே எவ்வளோ நாள் வேணாலும் இருப்பார். அவர் ஒரு தனிமை விரும்பி தான். இதுவே நாங்கள் ஃபாரின்லாம் போகிறப்ப சரி வாங்க நம்ம ஃபேமிலியாக எங்கேயாவது பர்ச்சேஸ் பண்ண போகலாம் அப்படின்னு ஏதாவது ஒரு மார்க்கெட் போறப்ப இல்ல சூப்பர் மார்க்கெட் எங்கேயாவது போறப்ப இல்ல நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு ரூம்ல தான் இருப்பாரு. அது ஏன்னு தெரியல, எங்கேயுமே ஷாப்பிங் போக அவருக்கு இன்ட்ரெஸ்டே இருக்காது. தனிமையை மட்டும்தான் ரொம்பவே லைக் பண்ணுவாரு. இதை நாங்க எவ்வளவோ கேட்டு பார்த்துட்டோம், ஆனா அவர் எதுவுமே சொல்ல எனக்கு தனிமையா இருக்கணும் அப்படின்னு மட்டும்தான் சொல்லுவாரு. பட் நிறைய டைம் மாறு வேஷத்துல வெளில போவாரு, ஆனா அதை கரெக்டா கண்டுபிடிச்சிருவாங்க. அவரோட வாக்கிங் ஸ்டைலை வச்சு இது விஜய் தான் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கண்டுபிடிச்சிட்டாங்க. இது நிறைய டைம் நடந்திருக்கு. அவருக்கு தனிமை மட்டும்தான் விரும்புவார் அப்படின்றதுனால அவர் தனியா தான் எங்க வேணாலும் போவாரு அப்படின்ற மாதிரி இந்த விஷயத்தை ஷேர் பண்ணாங்க. ஆனா இவர் ஷேர் பண்ண கொஞ்ச நேரத்திலேயே நெட்டிசன்கள் லியோ படத்தப்ப ஒரு இமேஜ் ஒன்று செம்ம வைரல் ஆனிச்சு. விஜய் அவர்களும் த்ரிஷா அவர்களும் ஷாப்பிங் போனப்ப எடுத்த ஒரு இமேஜ் அப்படின்னு சொல்லி அது சிசிடிவில சிக்கின வீடியோ தான். ஆனா அது அப்போ செம்ம வைரல் ஆனிச்சு. இப்போ அந்த இமேஜை போட்டு நீங்க தனிமையா தான் விரும்பாரு, உங்க கூட ஷாப்பிங் வர மாட்டாரு சொன்னீங்க, ஆனா த்ரிஷா கூட ஷாப்பிங் போயிருக்காரு, இது எந்த விதத்துல என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் இந்த இமேஜை செம்மையா ட்ரெண்ட் பண்ணிட்டு வராங்க. பட் அவங்க பொதுவா சொன்னது அவர் தனிமையை விரும்புவாரு அப்படின்னு தான். ஆனா அதுக்குள்ள இப்படி ஒரு ரூமர்ஸை கிளப்பிட்டு இருக்காங்க. ஸோ ஃபேன்ஸ் யாரும் இதை நம்ப வேணாம். ஷோபா மேம் சொன்னதே ஒரு நல்ல விஷயமா தான் சொன்னாங்க. அதை தப்பா மாத்தி இப்ப சோசியல் மீடியால மிகப்பெரிய விமர்சனமா மாறி இருக்கு. இதை பத்தி உங்க ஒப்பீனியனை நம்ம காமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.